ரீசனிங் செக்ஷனை பொறுத்தவரை 3 டைப்பாக பீப்புளை பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா, எனக்கு பேசிக்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக தெரியாது அப்படின்றவங்க. செகண்ட் டைப், எனக்கு பேசிக் எல்லாமே ஸ்ட்ராங்காக தெரியும், ஆனால் எக்ஸாமில் போய் அப்ரோச் பண்ணும்போது எனக்கு ஸ்கோர் வந்து ரொம்ப கம்மியாக தான் வருது. அந்த டைமிங்குள்ளே என்னால் ப்ரிலிமினரியை அப்ரோச் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. தேர்ட் டைப், எனக்கு பேசிக் நல்லா தெரியும், நான் ப்ரிலிமினரிலையும் டீசெண்டான ஸ்கோர் எடுக்கிறேன், ஆனால் மெயின்ஸ் எக்ஸாம்னு வரும்போது என்னால் ஸ்பீடாக போட முடியல. நான் அப்படி அட்டன் பண்ணிட்டு வந்து பார்த்தாலும் மற்றவங்கள விட ஒரு 10-15 மார்க் கம்மியாக தான் நான் ரீசனிங்கில் போட்டிருக்கேன். என்னோட மெயின்ஸோட ஸ்பீட் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இதில் நீங்கள் எந்த டைப்பாக இருந்தாலும் உங்களோட ரீசனிங்கை எப்படி அடுத்த லெவல் கொண்டு போகிறது, எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மட்டும் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு எனக்கு பேசிக்கே தெரியாது அப்படின்றவங்க முதல்ல பேசிக்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, என்னென்ன டாபிக் ரீசனிங்கில் கேட்குறாங்க, ப்ரிலிமினரியில் என்னென்ன டாபிக் வருதுன்றதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை யூடியூப்பில் போட்டு சர்ச் பண்ணுங்கள். இன் தமிழ்னு போடுங்க. எந்தெந்த சேனல் வருதோ எல்லாத்தையுமே பாருங்கள். உங்களுக்கு யாரோட அப்ரோச் பிடிச்சிருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேசிக்காக ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தும் நீங்கள் 50 to 100 கொஸ்டின் குறைஞ்சபட்சம் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துருந்தா தான் அந்த டாப்பிக்கில் உங்களால் நல்லா பண்ண முடியும். பேசிக் எல்லாமே ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறமா ரீசனிங்கில் ஒரு செக்ஷனல் மார்க் ஒன்று எடுத்து பாருங்கள். ப்ரிலிமினரிக்கு நல்ல ஸ்கோர் கண்டிப்பாக வராது, இருந்தாலும் பரவாயில்ல, டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு அதை அனலைஸ் பண்ணுங்கள். எந்தெந்த டாபிக் நான் வந்து அட்டன் பண்ணாமல் விட்டுருக்கேன், நான் அட்டன் பண்ணதில் எதுலலாம் அதிகமாக டைம் எடுத்திருக்கேன் அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணதில் எந்தெந்த கொஷின் தப்பாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். தப்பான கொஷின் வந்து உங்களுக்கு தெரியாதனால தப்பாக இருக்கா, இல்லை தெரிஞ்சதை அந்த டைமிங்கில் நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு போட்டுட்டிங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் அட்டன் பண்ணாமல் விட்ட கொஷின் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பாருங்கள். எதனால் அட்டன் பண்ணல, உங்களுக்கு அதில் எந்தெந்த டாபிக் தெரியல அப்படின்றத பார்த்துட்டு திரும்பவும் அந்த டாப்பிக்கில் போயிட்டு ஒரு 50 கொஷின் சால்வ் பண்ணி பாருங்கள். தானாக அந்த டாபிக் வந்து இம்ப்ரூவ் ஆகிடும். அந்த செக்ஷனல் மார்க்கில் நீங்கள் பசில் அண்ட் சீட்டிங் அட்டன் பண்ணியிருப்பீங்க, அதை சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதிகமான டைம் எடுத்திருக்கு அப்படின்னா அதை எப்படி ஸ்பீட் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். இப்போ நீங்கள் அந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கனாலே வந்து உங்களுக்கு மேலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஆவரேஜாக வந்து எவ்வளோ நேரத்தில் பண்ணியிருக்காங்க, டாப்பர்ஸ் வந்து இந்த கொஷின் எவ்வளோ நேரத்தில் சால்வ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் எவ்வளோ நேரம் டைம் எடுத்திருக்கீங்க அப்படின்றது ஆல்மோஸ்ட் எல்லா மார்க் டெஸ்ட்லையுமே வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு பசில் சீட்டிங்கே வரல அப்படின்னு தான் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் சால்வ் பண்ணி ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு வரும் தான் அர்த்தம். ஆனால் டைமிங் அதிகமாக எடுத்துக்கிறீங்க. அந்த டைமிங்கை எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நீங்கள் யோசிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, நிறைய சேனல்ஸ் போய் பாருங்கள். அது எந்த லாங்குவேஜாக வேணாலும் இருக்கலாம். அவங்களோட அப்ரோச் எப்படி இருக்குது, அவங்க எவ்வளோ நேரத்தில் ஒரு கொஷினை சால்வ் பண்ணுறாங்க, அந்த கொஷினை நான் சால்வ் பண்ண எவ்வளோ நேரம் ஆகுது, அவங்க ஏதாவது வந்து ஷார்ட்கட் ஃபாலோ பண்ணுறாங்களா, இல்லை இன்ஸ்லாம் எடுத்து எழுதாமல் மைண்ட்லேயே வச்சு ஒமிட் பண்ணுறாங்களா, பாசிபிலிட்டிஸ் ட்ரை பண்ணுறாங்களா, இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்து நீங்களே வந்து கற்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மைண்டுக்கே ஆட்டோமேட்டிக்காக தெரியும் எந்த அப்ரோச் வந்து ஸ்பீடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்இக்வாலிட்டிஸ் டாப்பிக்லாம் வந்து நிறைய பேர் எடுத்து எழுதி தான் சால்வ் பண்ணிகிட்ருக்காங்க. அதை நம்ம ப்ரிலிமினரி லெவலில் அப்படியே பார்த்தே மைண்ட்லேயே சால்வ் பண்ணலாம். அந்த மாதிரி உங்களோட ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ரெகுலராக வந்து மார்க் டெஸ்ட் போட்டுகிட்டே இருங்க. எதிலலாம் லேக் ஆகுதுன்னு தோணுதோ டக்குன்னு ஒரு 50 கொஷின் அதில் சால்வ் பண்ணுங்கள். தானாகவே வந்து ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆகிடும். ப்ரிலிமினரியில் உங்களால் ஃபுல் மார்க்கை எடுக்க முடியும் ரீசனிங் செக்ஷனில். அடுத்ததாக நான் ப்ரிலிமினரியில் நல்லா ஸ்கோர் பண்ணிடுறேன், என்னோடய மெயின்ஸ் மார்க் தான் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அது எப்படி நான் இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நான் ஏதாவது மெயின்ஸுக்குன்னு சொல்லிட்டு பர்டிகுலராக சேனல் ஃபாலோ பண்ணுறேன்னா, இல்லைனா வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்றது கேட்டிங்கன்னா, நான் எந்த சேனலும் பொதுவாக ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ரீசனிங் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுலேயே வந்து புது புது கொஷினாக பார்த்து எப்படி கேட்டிருக்காங்க, இதை நான் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத சால்வ் பண்ணி பார்ப்பேன். அதையும் மீறி அதெல்லாம் தெரியலனா ஜென்ரலாக யூடியூப்பில் போட்டு சர்ச் பண்ணுவேன். எந்த சேனல் வந்தாலும் நான் பார்ப்பேன். திடீர்னு யூடியூப்குள்ளே போகும்போது எந்த லாங்குவேஜ் சேனலாக இருந்தாலும் யாராவது பசில் அண்ட் சீட்டிங்கோ இல்லை ரீசனிங் ஏதாவது சால்வ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா உள்ளே போய் பார்த்து நானும் சால்வ் பண்ணுவேன். பட் அவங்க ஆன்சர் போகிற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன். நானே வந்து சால்வ் பண்ணி பார்த்துட்டு நான் எவ்வளோ நேரம் சால்வ் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டேன், அவங்க சால்வ் பண்ணும்போது எவ்வளோ நேரத்தில் சால்வ் பண்ணியிருக்காங்க, கமெண்ட் செக்ஷனில் பார்க்கும்போது ஒரு சிலர் 1 நிமிஷத்தில் 2 நிமிஷத்தில் ஆன்சர் சொல்லும்போது ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணணும் அப்படின்றத நான் யோசிப்பேன். நீங்களும் ஏதாவது ஒரு யூடியூப் சேனலில் போயிட்டு மெயின்ஸுக்கு ரேண்டமான கண்டென்ட் போட்டுட்ருப்பாங்க. இந்தியாக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம், இங்கிலீஷாக இருக்கலாம், எந்த சேனலாக இருந்தாலும் நீங்கள் போய்ட்டு சால்வ் பண்ணி பாருங்கள். அவங்க அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை சால்வ் பண்ணிவிட்டு அவங்க வந்து உங்கள் டைமிங்கை விட கம்மியாக போடுறாங்கன்னா அவங்க எந்த மாதிரி அப்ரோச் பண்ணியிருக்காங்க, பாசிபிலிட்டிஸ்லாம் கம்மி பண்ணியிருக்காங்களா, இல்லை வந்து எக்ஸ்ட்ரா பாசிபிலிட்டிஸ் வச்சு போட்டிருக்காங்களா, ஹின்ஸ் எழுதுறதுலாம் கம்மி பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன மாற்றம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிக் சேஞ்சஸ் தெரியும்.
ப்ரிலிமினரியில் நம்ம நல்லா பண்ணுறோம் அப்படின்னாலே மெயின்ஸ் லெவலில் நமக்கு எல்லா டாப்பிக்கும் தெரியும், அப்ரோச் எப்படி பண்ணுறதுனும் தெரியும். நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள், நிறைய கொஷின் சால்வ் பண்ணிகிட்டே இருங்க, உங்களோட அப்ரோச்சை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏதாவது ஒரு அப்ரோச் உங்களுக்கு ஸ்பீடாக இருக்குன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாமே ட்ரை பண்ணால் தானே எது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது தெரியும். ஸோ எல்லாம் நிறைய சேனலை பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். மெயின்ஸ் லெவல் பசில் அண்ட் சீட்டிங் பொறுத்தவரை அவங்க கொடுக்குற டேட்டாவை வந்து எல்லாத்தையும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. ஒரு 4 பாசிபிலிட்டி வருதுன்னா கூட அதை நீங்கள் அப்படியே பாசிபிலிட்டி எடுத்து எழுதிட்டு ஒன்றா வந்து கேன்சல் பண்ணிவிடுங்க. அதுதான் உங்களுக்கு இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நான் பாசிபிலிட்டிஸ்லாம் எடுத்து எழுத மாட்டேன், எனக்கு அது டைம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அந்த இன்ஸை ஞாபகம் வச்சு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு பதிலாக பாசிபிலிட்டிஸ் வச்சு நீங்கள் ஒமிட் பண்ணுறது இன்னுமே வந்து டைம் உங்களுக்கு சேவ் பண்ணும். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரிலிமினரியாக இருக்கட்டும், மெயின்ஸாக இருக்கட்டும், ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா கொஷின் செலெக்ஷன். இன்இக்வாலிட்டிஸ், ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ், சிலாஜிசம் இந்த மாதிரி பேசிக்கான டாப்பிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடுத்து பசில்லாம் அட்டன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக மிசலேனியஸ் கொஷின், டைரக்ஷன், பிளட் ரிலேஷன் இதெல்லாம் அட்டன் பண்ணுங்கள். அப்படி இல்லை நான் பசில் அண்ட் சீட்டிங் லாஸ்ட்டாக அட்டன் பண்ணுறனாலும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் ஒர்க் ஆகுது அப்படின்றத ஃபைன் பண்ணுங்கள். எப்படி அப்ரோச் பண்ணுறீங்களோ அதை என்றைக்குமே மாற்றாதீங்க. ஒரு சில மார்க் டெஸ்ட்லாம் பார்ப்போம், டாப்பர்லாம் சால்வ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவங்க என்னெல்லாம் கொஷின் வருதோ ரேண்டமாக அப்ரோச் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்களும் அதே மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு மாற்றிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்கோர் வந்து லோ ஆகிடும். ஏதாவது ஒரு பசில் அண்ட் சீட்டிங்கில் உட்காந்துட்டிங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகிடும். நான் மார்க் டெஸ்ட்டில் இந்த ஆர்டரில் தான் அட்டன் பண்ணுவேன், இப்படி பண்ணால் என்னோடய ஸ்கோர் நல்லா வருது, நான் வரலைன்னா கூட இம்ப்ரூவ் பண்ணிப்பேன், இந்த ஆர்டர் தான் என்னோடய ஆர்டர் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் முன்னாடிலாம் உங்களோட அப்ரோச் சேஞ்ச் பண்ணுறீங்க, இல்லை எக்ஸாமில் போய் டேரெக்டாக வேறு ஒரு அப்ரோச்சை ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து ஸ்கோர் வராது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே ஸ்ட்ரக் ஆகக்கூடாது. அப்படி நீங்கள் வந்து பேசிக்கான டாபிக் அட்டன் பண்ணுறீங்க, எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணிகிட்ருக்கீங்க, பசில் அண்ட் சீட்டிங் கை வைக்கும்போது வந்து எங்கேயோ நீங்கள் வந்து தப்பாக படித்து புரிஞ்சிருப்பீங்க, இல்லை உங்களுக்கு ஆன்சர் வரல என்னன்னு தெரியலனா அங்கேயே உட்காந்து 2 நிமிஷம் 3 நிமிஷம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. உடனே ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து மிசலேனியஸ் கொஷினோ இல்லை பிளட் ரிலேஷனோ டைரக்ஷனோ ஏதாவது எடுத்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணிங்கன்னா உங்கள் மைண்ட் வந்து ஃப்ரீ ஆகிடும். அதுக்கப்புறம் கடைசி 1 நிமிஷத்தில் கூட உங்களுக்கு அந்த ஆன்சர் வந்துடும். எங்கேயாவது ஸ்ட்ரக் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு விஷயம் ஸ்கிப் பண்ண கற்றுக்கணும். ஸ்கிப் பண்ணுறதுனால ஒன்றும் இல்லை, அந்த 1 நிமிஷம் 2 நிமிஷம் நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா மற்ற கொஷின் அட்டன் பண்ணிடலாம். திரும்ப இந்த கொஷினே வந்து உங்களால் சால்வ் பண்ண முடியும், ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் டேட்டாஸ்லாம் படித்து பார்த்துருப்பீங்க. உங்களோட ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட பேசிக்கை ஸ்ட்ராங் பண்ணுங்கள், ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணுங்கள், நிறைய மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணிகிட்டே இருங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா எங்கேயுமே ஸ்ட்ரக் ஆகாதீங்க. அப்படி ஸ்ட்ரக் ஆனாலுமே ஸ்கிப் பண்ணிவிட்டு போகிற மைண்ட் செட்டை வளர்த்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்கிப் பண்ணி பழகுறீங்களோ அந்தளவுக்கு தான் உங்களால் நிறைய கொஷின் அட்டன் பண்ண முடியும், ப்ரிலிமினரியாக இருக்கட்டும் மெயின்ஸாக இருக்கட்டும். ஓகே, இந்த வீடியோவில் தான். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.